சீதா, நீ யார்? ராமன் செய்த ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து பண்ணாக்க நிறைய பேர் இந்த சாங்கில் க்ரியேட் பண்ணி போடுங்க நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அவங்களுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் நம்மளோட ஸ்டைல் நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக்கை தட்டிட்டு இருக்குங்க. கூடவே இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைனாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக்கை வந்து பண்ணாக்க நம்ம பேஞ்சை வந்து பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நாம் யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த அடாப் எஸ்எஃப் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன் அப் பண்ண சொல்லும். உங்களோட இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க பயப்படாமல் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண எப்படி தான் இருக்கும். இதில் இந்த இடத்துல ரிமூவ் பேக்ரவுண்ட் ஒரு ஐக்கான் இருக்கா, அந்த ஐக்கான் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபைல் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராகவே வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே டவுன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள், இதே சமயத்தில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய பிக் எல்லாத்தையும் வந்து பண்ணாக்க நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோங்கனாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட்டை எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இன்க்ளூட் பண்ண நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், ப்ராஜெக்டை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஓகே, ஸோ அது கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணாக்க இடத்துல டெஸ்ட்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே வெவ் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலை 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ண கிளிக் ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலை 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோ. 2 கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், 2 1. ஓகே, ஸோ 2 1 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டேன். மேலே சைட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணாலும் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஐட்மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணலைனாக்க மறக்காமல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பண்ணாக்க கரெக்டாக ஃபாண்ட் ஆட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் உடைய அப்ரிஷியேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐட்மோஷனில் இன்புட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி வந்து பண்ணாக்க ஷோகம். இதில் எல்லாமே வந்து பண்ணாக்க நான் கொடுத்துட்டேன், எப்பவும் போல தான். ஜஸ்ட்டு பிக்கை மட்டும் நீங்கள் ஆட் பண்ண மட்டும் போதும். ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாமா? ஸோ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நான் வந்து கார்ட்டூன் இமேஜ் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிக் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் பாயோட பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேர்ளோட பிக் வந்து பண்ண கார்ட்டூன் இமேஜ் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா இதை வச்சுக்கோங்க, இல்லை இதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம பாயோட பிக் எப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இந்த இடத்துல இந்த கார்ட்டூன் இமேஜ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலஃபின்றது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த சில ஸ்டார் ஐக்கன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் பேஞ்சை கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள், அதில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் பிசா இருக்கா, அதை கிளிக் பண்ணாலும் போதும், கரெக்டாக இந்த எஃபர்ட்லேருந்து பிக் ஆகிடும். உங்களோட பிக்கு இந்த மாதிரி செட் ஆகலைனாக்கா அப்படியே பேக் போயிட்டு கீழே லெஃப்ட் சைடில் மோட்டர்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு எந்த மாதிரி ஷோணுமோ அந்த மாதிரி அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், அப்படி கரெக்டாக அந்த எஃபெக்டில் ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு கேர்ளோட பிக்கும் சேஞ்ச் பண்ணாலும் இப்போ நான் சொன்ன மெத்தடில் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கார்ட்டூன் இமேஜாக இருக்கா, இதுவும் அதே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட்டு நீங்கள் பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி அசைன் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஓகே, அவ்வளோதான் இங்கே ஸ்டுடியோ. ஸோ இதே சமயத்தில் லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நீங்கள் எல்லா பிக்குமே ஆட் பண்ண பின்னாடி எப்படி சேவ் பண்ணனாக்கா நிறைய பேருக்கு தெரியல எப்படி சேவ் பண்ணனா அவங்களுக்காக சொல்லிடுறேன்.
மேலே ரைட் சைடில் எஸ்ஓ பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே எஸ்ஓ பண்ணினாக்க இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் இங்கே செஞ்சுடு. எப்படி சிம்பிளாக இருக்கா? பட் நான் இதை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. ஓகே, ஸோ எனிவே உங்களுக்காக தானே, ஜஸ்ட்டு உங்களுடைய சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க, எனக்கு அதுவே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரம் வந்துடுறேன்.